இப்பளுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு கட்டினாரு சீட்டு தான் அதோட மூணாவது சீனை திரும்பி கோலாரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டன் ஒன்று போகணும் சன்ரைஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டன் தான் பேட்டிங் ஆனாங்க. அவங்க ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்புறம் வந்தால் நம்ம குழந்தை ஏபிடி வந்து போஸ்ட் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடின்னு அடிச்சு ஒரு 54 பண்ணாரு. அவள் அடிச்சு 50 20 ஓவர் முடிவில் எம்ஐ கேப்டன் 174 ரன் அடிச்சிருந்தாங்க. 175 அடிச்சா சன்ரைசர்ஸ் இந்த மாதிரி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அவங்களுக்கு 174 இல்லை 124 கொடுத்தா கூட அடிச்சிருக்க மாட்டாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட பேட்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. வரவங்க போறவங்க எல்லாம் வந்தா அவுட் ஆனா ரிப்பீட்ன்ற மாதிரி வந்தோடனே ஏதோ ட்ரெஸ்ஸிங் வித மறந்து வச்சுட்டு போன மாதிரி வந்தவங்க நான் ஆயிட்டு இருந்தாங்க. அவங்க அடிக்க முடிஞ்சது வெறும் 27 ரன் தான். 27 கணக்கே ஆள் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே ஈஸியா எம்ஐ கேப்டன் 97 ரன் கேஸ்ட்ல வின் பண்ணிட்டாங்க. மும்பை ஆல்ரவுண்டர் டுரினோ கெஜிட்டர் அவர் வந்து பேட்டிங் குருஷலா 12 பால் 50 வச்சாரு. பவுலிங் 5 விக்கெட் எடுத்தாரு. அவரு மேன் ஆஃப் தி மேட்ச். ஃபர்ஸ்ட்